Hi friends, welcome to vidissamayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு. இஞ்சி ரசம், பருப்பு துவையல். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க நான் கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் நான். நீங்க இடிச்சு கூட இதல போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சியை வந்து நான் வந்து இந்த எண்ணெயில போட்டு வதக்கிக்கிறேன் கொஞ்சம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கையாலேயே வந்து மசிச்சு வச்சிருக்கேன். இதை நீங்க மிக்ஸில கூட போட்டு கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்க. இதுல வந்து இப்ப இதை வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணியையும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துல புளி கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துக்கிறேன். இங்க ஒரு 2 பச்சை மிளகாயை நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நான் இங்க போட்டிருக்கேன். இதை நல்லா இடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸா இடிச்சு வச்சிருக்கேன். நான் அதையும் இதுல சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு இதை சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் அதில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் இங்கே கொதிச்சுட்டு இருக்கு. நான் இதில் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மூடி வந்து எலுமிச்சை பழம் இதை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ கடைசியா இங்க நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை இதுல சேர்த்துக்கிறேன். இஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பருப்பு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்க ஒரு கடாயில நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இது இங்க பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு. இது வந்து நான் வந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதோடயே ஒரு 10ல இருந்து ஒரு 12 மிளகு இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்க அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டே இதை வந்து பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். இதுல நான் ஒரு கப்பு வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, நான் தோலெல்லாம் உரிக்கல, நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதுல இதை நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான உப்பு. இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்த்து அரைக்க வேண்டாம். துவையல்ன்றதுனால ரொம்ப திக்கா இருக்கணும். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் துவையல் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸாக தான் இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அதுவும் துவையல் வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தில் நல்லா நெய் போட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய், ஸோ யாருக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்குமோ அப்படி கூட இதை வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசத்தோடவும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸோடவும் இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நல்லா சைடிஷாக போகும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாய்.